Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் அப்படித்தான் நான் அங்கே சென்றேன், அப்படித்தான் அவள் கேட்டாள், இப்படித்தான் நாங்க வருவோம், இப்படித்தான் அம்மா சமைக்கிறாங்க, இப்படித்தான் நீ பேசுவாயா என்பவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு இலகுவில் வினவிடலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்படித்தான் இது நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? That is how. That is how. இதை நாங்க contraction shorten form பயன்படுத்தி சொல்லலாம். That's how. That's how. இப்படித்தான். உங்களுக்கு இப்ப விளங்கிருமா எப்படி சொல்லணும்? Very good. This is how. This is how. அப்படித்தான். That's how. இப்படித்தான். This is how. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இப்பவே மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணி அவர்களுடனும் சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். Practice makes you perfect. இந்த வீடியோவில் வினவப்படும் வினாக்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். I am ready to answer your comments. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இப்போதான் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடன் தவறாமல் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். Let's move on to the topic. அப்படித்தான் நான் அங்கே சென்றேன். இங்க அப்படித்தான் எப்படி சொல்லணும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். You know how to say அப்படித்தான். அங்க இருக்கிற வாக்கியம் என்ன? நான் அங்கே சென்றேன். யார்? நான். என்ன செயல்? சென்றேன். எங்கே? அங்கே. இறந்த காலத்துல இருக்குது. Past tense. That's how I went there. That's how I went there. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. That's how I went there. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அப்படித்தான் அவள் கேட்டாள். இது இறந்த காலத்துல தான் இருக்கு. உங்களுக்கு அப்படித்தான்ன்றது எப்படி சொல்லணும் என்று தெரியும். அப்போ யார்? அவள். செயல் என்ன? கேட்டாள். That's how she asked. That's how she asked. Again, that's how she asked. இப்போ உங்களுக்கான வினா, அப்படித்தான் அவள் என்னை கேட்டாள். Please comment your answer. Very good. அடுத்த உதாரணம் பார்ப்போமா? இப்படித்தான் நாங்க வருவோம். இப்படித்தான். How to say this in English? Very good. This is how. This is how. யார்? நாங்க. செயல்? வருவோம். எங்களுடைய விருப்ப தெரிவு, எதிர்காலம் பற்றிய விருப்ப தெரிவு. Will come. This is how we will come. This is how we will come. Again, this is how we will come. இப்படித்தான் அம்மா சமைக்கிறாங்க. ஒரு செயலை பாக்குறீங்க, பார்த்துட்டு இப்படித்தான் எங்க அம்மா விளக்கமாவே சமைக்கிறாங்க. வழக்கமா சமைக்கிறாங்க. Simple present tense. யார்? அம்மா. செயல்? சமைக்கிறாங்க. This is how my mom cooks. This is how my mom cooks. This is how my mom cooks. இப்போ உங்களுக்கு வினா, இப்படித்தான் நான் இதை தயாரிக்கிறேன். Please comment your answer. Wonderful, you got it. இப்படித்தான் பேசுவியா? எங்களுக்கு சகிக்க முடியல. இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? இப்ப உங்களுக்கு முன்னால பேசிட்டாங்க, இனிமேலும் இத போலதான் நீ பேச போறியா? அதான் எங்களுக்கு கேள்வி. This is how you will speak. This is how you will speak. This is how you will speak. இப்போ உங்களுக்கான வினா,
இப்படித்தான் நீ அப்பாவுடன் பேசுவியா? Comment your answer. Amazing. அப்படித்தான் நான் என் பரீட்சையை செய்தேன். யார்? நான். செயல் செய்தேன். எதை? என்னுடைய பரீட்சையை. That is how I did my exam. That's how I did my exam. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. That's how I did my exam. Very good. இப்படித்தான் எனக்கு தெரிந்தது. யார்? இங்க எழுதுவேன்னு எனக்கு தெரிந்தது. செயல். இப்படித்தான். This is how I knew. எனக்கு தெரியும். I know. தெரிந்தது. Knew. This is how I knew. This is how I knew. அப்படித்தான் நான் காரை ஓட்டினேன். யார்? நான். செயல் ஓட்டினேன், செலுத்தினேன். எதை? காரை. That is how I drove the car. That's how I drove the car. Again, that's how I drove the car. இப்போ உங்களுக்கான வினா, இப்படித்தான் அவள் காரை ஓட்டுகிறாள். A daily activity or routine activity. அதாவது present simple. Comment your answer. Wonderful. அப்படித்தான் நான் சென்னைக்கு வந்தேன். யார்? நான். செயல் வந்தேன். எங்கே? சென்னைக்கு. That's how I came to Chennai. That's how I came to Chennai. Again, that's how I came to Chennai. இப்போ உங்களுக்கான வினா, அப்படித்தான் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றார்கள். Comment it now. Superb. இப்படித்தான் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டும். யார்? நீ. செயல் சொல்ல வேண்டும். கட்டாயமா சொல்லணும். யாருக்கு? அவர்களுக்கு. This is how you should tell them. This is how you should tell them. Again, this is how you should tell them. இங்க நாங்க ஏன் tell பயன்படுத்தினாங்க, say பயன்படுத்தாம? Very good. யாருக்கு சொல்ல வேண்டும் என்பது தரப்பட்டுள்ளது, அதனால் தான் tell பயன்படுத்தினோம். சாதாரண நீங்க இப்படித்தான் நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு மட்டும் சொன்னா இது எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? Please comment it now. Very good. அப்படித்தான் அவன் அவளை சந்தித்தான். யார்? அவன். செயல் சந்தித்தான். யாரை? அவளை. That's how he met her. That's how he met her. Again, that's how he met her. இப்படித்தான் நாம் ஒருவரையொருவர் சந்திக்கிறோம். Regular activity. யார்? நாம். செயல் சந்திக்கிறோம். யாரை? ஒருவரை ஒருவர். This is how we meet each other. This is how we meet each other. Again, this is how we meet each other. அப்படித்தான் அவர்கள் அந்த வீட்டை கட்டினார்கள். யார்? அவர்கள். செயல் கட்டினார்கள். எதை? அந்த வீட்டை. சொல்லி பாப்போமா? That's how they கட்டுறது build, அது in the past tense. Built. That's how they built that house. That's how they built that house. Again, that's how they built that house. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.
உங்களுக்கான வினா, இப்படித்தான் நீ இதை செய்ய முடியும். Please comment your answer. Very good. You got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.